ஒவ்வொரு வருஷமும் பிடபிள்யூஐ அப்படின்ற கம்பெனி நிறுவனம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள தலை சிறந்த 500 ரெஸ்லர்களை லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் என்னன்றது இப்போ லீக் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 34வது வருஷமாக அந்த ரெஸ்லர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 34வது வருஷத்தில் யார் யார் எந்தெந்த ரேங்க்ல இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டில் யார் யாருன்றதை நம்ம சொல்ல போகிறோம். நம்மளுக்கு முக்கியமான ரெஸ்லர் லிஸ்ட்டை மட்டும் ரேங்கை மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். 172வது இடம் ஷாமஸ். அதுக்கப்புறம் 109வது ரேங்க் யாருன்னு கேட்டிங்கன்னா ஷின்ஷே நாகமுரா. அதுக்கப்புறம் 94வது ரேங்க் சமீபத்தில் ஜேக்கப் ஃபேக்டர்ஸ். WWE மட்டும் பார்க்க மாட்டாங்க, இவங்க வேர்ல்டு வைடாக எல்லா கம்பெனி பார்க்கறதுனால 94வது இடம் ஜேக்கப் ஃபேக்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 89வது இடம் சாட் கேபிள். 72வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா சாண்டோ எஸ்கபார். அதுக்கப்புறம் 69வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ. அதுக்கப்புறம் 68வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்டேயோட லீடரான ஃபின் பாலர். அதுக்கப்புறம் 66வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனோட லீடரான ஷோலோசிக்கா. அதுக்கப்புறம் 58வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா கெவின் ஓவன்ஸ். அதுக்கப்புறம் 56வது இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறம் 55வது இடம் ராண்டி ஆர்டன். ஏன் 55வது இடம்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக 7 பேப்பர் WWE தோக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 52வதுல பேரன் பெர்கர். அதுக்கப்புறம் 45வது இடத்துல யாருன்னு தெரிஞ்சுங்க ரேமஸ் ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் 37வது இடத்துல லோகன் பால். அதுக்கப்புறம் 30வது இடத்துல யாருன்னு கேட்டிங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்லராக காமிச்சிட்டு இருக்காங்க, இலிஜுவா டிராகன். அதுக்கப்புறம் கரண்ட் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம் எல்ஏ நைட் 27வது ரேங்க். அதுக்கப்புறம் ராவை கலக்கி கொண்டு இருக்கிறோம் ஜே ஈசோய். கிட்டத்தட்ட இப்போ சிங்கிள் ரெஸ்லர் 14வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரீவ் மெக்கன்ட்ரை 13வது ரேங்க். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12வது இடத்துக்கு செமிசைன் வேற லெவல் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10வது இடத்துல மிஸ்கிட்டோ. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்காரா என்று அழைக்கப்பட்ட WWE ரெஸ்லர். அதுக்கப்புறம் 9வது இடத்துல கந்தர். அதுக்கப்புறம் 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா AEW தெரிஞ்ச ஜான் மேக்ஸ்லி. அதுக்கப்புறம் 7வது இடத்த யாருன்னு கேட்டிங்கன்னா AEW சேர்ந்த MJF. அதுக்கப்புறம் 6வது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டேமியன் பிரெஸ்ட். அதுக்கப்புறம் 5வது இடத்துல நியூ ஜப்பானை சேர்ந்த ரெஸ்லர் நேட்டியோ. அதுக்கப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா செத் ஃப்ரீக்கன் ரோலான்ஸ். அதுக்கப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லோ ஸ்ப்ரே AEW ரெஸ்லர். அதுக்கப்புறம் 2வது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் AEW வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான ஸ்ரூ ஸ்ட்ரிக்லாண்ட். அதுக்கப்புறம் 1வது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கோம் கோடி ரோட்ஸ் தான் இப்போ வேர்ல்டுலே டாப்பஸ்ட் 1வது ரெஸ்லராக இருக்கிறாரு. இதில் எங்கடா எங்கள் தலைவன் ஓடிசி ட்ரைபல் சீஃப் ரோமன் ரிங்ஸ் எங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ரோமன் ரிங்ஸுக்கு பார்ட் டைம் ரெஸ்லராக இருந்ததுனால இந்த லிஸ்ட்டில் வரமாட்டார். ஃபுல் டைம் ரெஸ்லர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஆனால் இதான் பார்த்த ரோமன் ரிங்ஸ் ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு எந்த லிஸ்ட்டும் தேவையில்லடா, எங்கள் அண்ணன் தான்டா என்னைக்கும் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் ஃபேன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸா ஆல்வேஸ் ஸ்டாப்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பல இடத்துல பார்த்ததுனால இந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் ரோமன் ரிங்ஸ் பார்ட் டைம் ரெஸ்லர்ன்றதுனால இந்த லிஸ்ட்டில் அவர் இடம் பெறலை. இந்த பிடபிள்யூஐ சொன்ன டாப் 500 ரெஸ்லர் லிஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.